Taste the Daily. சென்னை தரமணையில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண் பாண்டியன். குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கடுமையாக ஏறி இருக்கிறது. இதனை கண்டித்து திமுக அரசை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே சென்னை தரமணி பகுதியிலே அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையிலே அதிமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய வேளச்சேரி அசோக் முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று தொடங்கி நடைபெற்றிருந்த போது காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி, மாவட்ட செயலாளர் வேளச்சேரி அசோக் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், குறிப்பாக அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகளை அவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்திலே அந்த அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஏழை எளிய மக்களை நசுக்கும் விதமாக சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, பால் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, குறிப்பாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா ஜெயலலிதா அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும் விதமாக அதை நடைமுறைப்படுத்தி இருந்தார்கள். குறிப்பாக இலவசமாக அவர்கள் அந்த குடிநீர்களை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட மையங்களுக்கு சென்று குடிநீர்களை கொண்டு செல்லலாம், அவர்கள் பயன்படுத்தலாம். இலவசமாக பணம் இல்லாமல் வழங்கப்பட்டது. அதே போன்று பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், முக்கியமாக மக்கள் பயணம் செய்யக்கூடிய பகுதிகளிலே 10 ரூபாய்க்கு அம்மா குடிநீர் வழங்கப்பட்டது. இவை அனைத்துமே அதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு வந்தவுடனாக அதற்கெல்லாம் மூடு விழா நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்காக மக்களுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த இலவச குடிநீர் சுத்திகரிப்பு மையங்கள் அனைத்துமே, குடிநீர் வழங்கக்கூடிய அந்த மையங்கள் அனைத்துமே மூடப்பட்டு கிடக்கிறது. அவையெல்லாம் துருப்பிடித்து நாசமாகி கொண்டிருக்கிறது. அந்த 10 ரூபாய் தண்ணீர் கூட பயணிகளுக்கு கிடைக்காதவாறு தனியார் நிறுவனங்களை நாடி சென்று பேருந்து நிலையங்களில் 20 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய், விமான நிலையங்களில் 50 ரூபாய் என்று அதிகமான விலைக்கு குடிநீரை பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு தரமணியிலே இன்றைக்கு அத்தியாவசியமாக மக்களுக்கு வழங்கக்கூடிய குடிநீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. காலி குளங்களோடு மக்கள் வீதியில் இறங்கி போராடக்கூடிய அவல நிலைக்கு இந்த விடியா திமுக அரசு தள்ளி இருக்கிறது. இதனை கண்டித்துதான் இன்னைக்கு தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அசோக்கினுடைய ஏற்பாட்டின் கீழே முன்னாள் அமைச்சர் வளர்மதியுடைய தலைமையிலே அந்த ஆர்ப்பாட்டமானது மிகப்பெரிய அளவிலே முன்னெடுக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிமுக முக்கிய பொறுப்பாளர்களும் பங்கேற்று காலி குளங்களுடன் வந்த பொதுமக்களோடு மிகப்பெரிய அளவிலே ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார்கள். இதனை கண்டு சகித்துக் கொள்ள முடியாத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய காவல்துறை அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்களை, அதே போல மாவட்ட செயலாளரை, அதிமுக நிர்வாகிகளை கைது செய்து பேருந்திலே அழைத்து செல்லக்கூடிய ஒரு அராஜகத்தினுடைய உச்சகட்டத்தை பார்க்க முடிகிறது. ஜனநாயக ரீதியாக எதிர்க்கட்சி என்ற முறையிலே பிரதான எதிர்க்கட்சியாக தமிழகத்தில் அதிமுக இருக்கிறது. மக்களுக்கான ஒரு போராட்டத்தை கூட முன்னெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மக்களுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிற போது அவருடைய ஜனநாயகத்தினுடைய குரலுடைய நசுக்கும் விதமாக இந்த போராட்டக்காரர்களை, போராட்டம் ஈடுபடுபவர்களை, முன்னாள் அமைச்சர்களை, அதிமுக மாவட்ட செயலாளர்களை மற்றும் அதிமுக நிர்வாகிகளை அனைவருமே கைது செய்து பேருந்திலே அழைத்துச் செல்லக்கூடிய காவல்துறை உச்சகட்ட அராஜகத்தினுடைய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய விதமாக, ஏழை எளிய மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கு கூட துப்பில்லாமல் வக்கில்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை கண்டித்து தான் இன்றைக்கு போராட்டத்தையும் கண்டன முழக்கங்களையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். கையிலே பதாதைகளை வைத்துக் கொண்டு காலி குடங்களோடு நிற்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஆதரவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மிகப்பெரிய அளவிலே ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிற போது காவல்துறையினர் உள்ளே குறுக்கீடு செய்து அவர்கள் அராஜகத்தின் வழியாக தங்களுடைய அதிகார பலத்தை காட்டி இன்றைக்கு ஆளுகிற அரசினுடைய ஏவல் துறையாக மாறி இருக்கக்கூடிய காவல்துறை கைது செய்து அவர்களை அரசு பேருந்திலும் வாகனங்களில் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சலசலப்புக்கெல்லாம் அதிமுக எப்பொழுதுமே அஞ்சப் போவதில்லை, அஞ்சுவதும் இல்லை என்ற நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர்கள் அங்கே கண்டன முழக்கங்கள் திமுக அரசுக்கு எதிராக பேருந்து நிலையத்தில் இருக்க அந்த பேருந்தில் ஏறுகிற பொழுது கூட எதிராக திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை பதிவு செய்தவாறு அவர்கள் சென்றுகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரையுமே அவர்கள் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக அரசுக்கு எதிராக அதாவது கண்டன முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீருக்காக போராடுவதற்கு கூட ஸ்டாலினுடைய ஆட்சியிலே இங்கு ஜனநாயகத்தினுடைய குரல்களை நசுக்கப்படுவதைத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய
ஒடுக்கும் விதமாகத்தான் இன்றைக்கு கைது நடவடிக்கை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் அதிமுக இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது என்பதை இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் நிரூபிக்கும் விதமாக அங்கே கைது செய்யப்படுவதற்கெல்லாம் அவர்கள் அஞ்சாமல் பேருந்தில் ஏறி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அருண். ஜெயக்குமார், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி.